எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம மட்டன் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க, 2-3 கழுவி. இப்போ அதுக்கு தேவையான பொருள்னா தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, மல்லி, புதினா, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு அது கூட சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சோம்பையும் அதோட போட்டாச்சு. 2 நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் அதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கரைஞ்ச அளவுக்கு நல்லா தக்காளி வதக்கி விட்டுறணும். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே கரம் மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/2 கரண்டி சின்ன ஸ்பூனில். அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை, மல்லி, புதினா நம்ம எடுத்து வச்சுருக்கத கொஞ்சமாக மல்லி இலையை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அதிலே சேர்த்துக்கலாம் குக்கர்லேயே. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன்னா நம்ம குக்கரில் கறியோட விசில் வைக்க போகிறோம். அப்போ தான் அதோட சாறு இறக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த டயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். அதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி நல்லா தக்காளி, வெங்காயம், தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறி அதோடு சேர்த்துக்கலாம். எல்லா கறியுமே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். அதை கறி நம்ம போடுற கறி நல்லா சுருண்டு தண்ணி அதிலேயே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா கறியை அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த கறியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கறி நம்ம கிண்டி விட்றப்பே தெரியும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்றப்ப நமக்கு அந்த கறி கொஞ்சம் அப்படியே சுருண்டு கலரே நமக்கு மாறி வந்திருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். வதக்கி விட்றப்ப அந்த கறியில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்திருக்கும். நம்ம தண்ணி இப்போ ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் விசில் போடுறப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுனா போதும். பாருங்கள் கறி எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோம்னு. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோடு வதக்கிறப்ப கறி நல்லா சுருண்டு வந்திருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே தெரியும் நமக்கு. இப்போ வெந்தாயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துக்க வேணாம். அந்த கறி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு விசில் போட்டு வச்சிடலாம். குக்கரை மூடியை போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ரொம்பவும் வேகமாக வைக்காமல். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறம் கறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றாமல் அந்த நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கதை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ மட்டன் மசாலா கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த குக்கர் மூடியை வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுறலாம். பாருங்கள் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. நல்லா மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரஞ்சாரமான மட்டன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள் பார்க்குறதுக்கே நம்மளாம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல காரஞ்சாரமான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.